மகாலட்சுமி நேர்த்திக்கடன் வைக்கணும். ஆம்பளை பிள்ளை வேண்டாம் கிருஷ்ணவானுக்கு நேர்த்திக்கடன் வைக்கணும். பாகுபலி படத்தை மிஞ்சிய பிரம்மாண்டமாக இந்த காட்சி இருக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஹலோ காய்ஸ், வணக்கம். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அல்வாய் மாலை சந்தை ஸ்ரீ வரதராஜ விநாயகர் ஆலயத்தில் அடிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக தேர்திரா நடைபெற இருக்குது. அப்படி நடைபெற போகிற இந்த தேர்திரா தான் பார்க்க போகிறோம். வாங்க, நாங்கள் தொடர்ந்து வீடியோக்குள்ள போனால் இந்த தேர்திருவிழா என்ன மாதிரி நடைபெறுறது பார்க்கலாம். மாலை சந்தை பதியான அழகை பாருங்கள். என்ன அழகு! எங்கள் குறையெல்லாம் தீர்க்கிற எங்கள் குலசாமி அல்லவா. ஆனந்தமாக சிம்மகுலத்திலே உய்யாரமாக ஆடி ஆடி வருகிறார். தங்க ஆபரணங்கள் சூடிய நாயகனாக திருவருளை பெறுகிற மாலை பதியான் அங்கே திருவரூகத்தில் இருந்து கண்டனுடன் வருகை தந்திருக்கிறான் மலர்மாலையோடு. தேவர்களுடைய மலர் மாலை ஐயனுடைய திருமேனிக்கு செல்ல போகிறது அல்லவா. எங்களுடைய ஆலயத்தினுடைய மகோற்சவ பிரதமகுரு ரங்கசாமி அந்தன சிவாச்சாரியார் இப்போது அந்த கைங்கரியங்களை எல்லாம் சிறப்பிக்கின்ற நேரம் மலர் மாலையோடு வந்த கண்டனவன் வாசலிலே காத்திருக்க எங்களுடைய கலாதர குழுக்கள் அவர்களும் எங்கள் பெருமானுடைய திருவருள் சைவத்தையும் தமிழையும் வளர்ப்பதற்காக மட்டுமல்ல, அந்த தன்னுடைய சாந்த குணத்தை காட்டலாம். அப்படியான ஒரு இந்த மண்ணிலே எங்களுக்காக உண்மையிலே அறம் சார்ந்த ஒரு அந்தனராக அறத்தோடு இன்றைக்கும் அவர்களை நினைத்து பார்க்கக்கூடிய வகையிலே எங்களுடைய அந்தன பெருந்தகைகள் பிறப்பித்திருக்கிறார்கள். அவர்களை இந்த தளப்பொழுதிலே நாங்கள் ஒரு கணம் நேர்ந்து பார்க்கிறோம். அற்புதமான வேளையிலே வெள்ளருக்க மலர்சூட வந்த பெருமானை வெள்ளருக்க மலரணிந்து மரகத மயிலில் வருகின்ற முருகனோடு திருவருளை தருகிற பெருமானுக்கு அழகாக அற்புதமான வேளையிலே அங்கே மஞ்சளினாலே திருவருளான சந்தனத்தினாலே பெருமானுடைய திருமேனியை தடவி அங்கே மகாராஜன் குலகன் குழந்தை வடிவேலன் எங்கள் சண்முகன் சரவண பவன் ஆதித்த திருமகனாய் அங்கே அதோட முகத்திலே இருந்து சிவபெருமானுடைய அதோ முகத்திலே இருந்து தோன்றிய முருகன் கடவுள் என்ன பிள்ளையார் தேர்ல வருது காணக்கூடிய மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு அழகான காட்சியை சொல்லி பாருங்க. வடிவமான சிறப்பு கட்டிட கலையோடு சேர்ந்த வெண்கோண வடிவத்திலான பெருமானுடைய சித்திர பேர் அங்கே காட்சி கொடுக்கிறது. அற்புதமான வடிவமைப்பை கொண்ட சித்திர பேர் காவடிகள் அரோகரா அரோகர் பழனிமலை தேரிடப்ப அரோகரா அரோகர் காவடிகள் அரோகரா அரோகர் பழனிமலை
பிடிக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது. முதலில் நாங்கள் குழந்தைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டும். முதல் பேர் குழந்தைகளுக்குரிய பேர் இங்கே வடத்துல சைஸா பாருங்க என்ன மாதிரி இருக்குது. சரியான மொத்த வடம், அதே போல சரியான பெரிய வடம் உண்டு. பக்தர்கள் எல்லாரும் வடத்தை இறுக பற்றி பிடிக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது. அவர்களுடைய அந்த கள்ள கவனமற்ற உள்ளமாக இருக்கும் மக்கள் கூட்டத்தின் அளவை பக்கத்தில் இருக்கிறார் சொன்னா கூட நாங்கள் விதமா பார்ப்போம். அப்படி அல்ல, எல்லாரையும் அதைத்தான் சொல்லிக் கொள்வது. அருவரா விளக்கு சொல்ல வேண்டும். விளக்கு சொல்லுகிற போது ரசந்து ஆடி வர்றதை நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இன்னொரு அளவான பாலசந்தை பதிகாருடைய பேர் அற்புதமான திருக்கோலத்தோடு ரசிக்க தொடங்கி இருக்கிறது. கேட்டவரெல்லாம் அள்ளி கொடுக்கின்ற அம்மை உலகத்து நாயகியாளனுடைய பேரும் வெகு மெதுவாக அசைகிறது. அங்கே பெருமானுடைய சரணியை பிள்ளையார் இந்த இடத்துல எடுக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது. பாடி வாருங்கள், பஜனை பாடி வாருங்கள், தேவாரம் பாடி வாருங்கள், பிள்ளையார் அருள் பாடி வாருங்கள். கேட்ட வரவெல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த இடத்துல பிள்ளையாருடைய சின்ன தேர் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதற்கு அடுத்தபடியாகத்தான் போடப்படும் அற்புதமான இதுல அம்மனும் முருகன் வள்ளி தெய்வானை எல்லாம் காணக்கூடிய மாதிரி இருக்குது. கணித வாழ்க்கையிலும் எத்தனையோ பள்ளம்பேடுகள் வரும். எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மனிதன் அருவாய் நேசன் சடங்கிலூடாகவும் அதை சிறப்புக்குரிய என்பதனூடாகவும் நீங்கள் சிறப்பு கண்ணுமே வளர முடியாவிட்டாலும் மலைகளில் களத்திலூடாகவும் சற்று விரைவான தரிசித்து மன மகிழ்ச்சி அடையட்டும். திருவாருடைய சுற்றுலக்கு அழகுறவே வண்ணமயான திருப்பேராக செய்ய தொடங்கி இருக்கிறது. இந்த இடத்துல பாருங்க இவ்வளவு பேர் கூடி நின்று முழுமையாக இந்த தேர் எடுக்கிறாங்க என்று சொல்லி அற்புதமான சூழல். நாடம்மா இங்க வேறு நாடம்மா அங்க வேறு நாடம்மா நல்ல புலி எழுத்துடி ஓடோடி வருவார் பிரபாகரனும் அண்ணனுடன் வருவார்.
இந்த கனவு நிலம் ஆகு மட்டும் தோற போவதில்லை தூரமதிகமில்லை என்றோ விதிவிலதி இல்லை தூரமதிகமில்லை என்றோ விதிவிலதி இல்லை விதிகளின் காதரையை தேடி போகிறோம் மண்ணை விட்டெடுக்க ஓடி போகிறோம் அருமையான இந்த ஆட்சியத்தை மீட்டமாக கொண்டு எங்களுடைய மாவட்டத்தை மரியாதை நாளை காலை பொழுதிலே இடம்பெறவிருக்கிறது. காலை 6 மணிக்கு திருவாரூரில் திருவருளாறு அண்டடா கிடக்கின்ற வீடுகளை பாரு முன்னாடி தமிழர்களுக்கு குடியிருப்பு பாரு மண்டடா கிடக்கின்ற வீடுகளை பாரு முன்னாடி அம்மனோட தேர்வார காட்சியை பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. அண்ணா வணக்கம். என்ன மாதிரி கோயில் திருவிழா இருக்குது? நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது, நல்ல சிறப்பாக இருக்குது, நல்ல சிறப்பாக நடைபெற்று கொண்டு எதிர்பார்த்தீங்களா எவ்வளவு சிறப்பா இருக்குன்னு சொல்லி? பலமா சிறப்பா இருக்க என்ன மாதிரி? நல்ல சிறப்பாக இருக்குது. சிறப்பாக மக்கள் எல்லாரும் இந்த நேரம் வந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று இரவு 2 மணிக்கு முடிவடைந்த திருவிழா முடிவடைந்தாலும் இன்றும் நல்ல மக்கள் குழுக்களாக வந்து நடக்குதா அண்ணா? இதெல்லாம் நடக்குதா? நடக்கிறோடைய தான் எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வர மாட்டார்கள் பெருங்க எல்லாவற்றையும் எங்கள் மாசத்தையும் கொண்டிருக்கின்றனர். எல்லோரும் வந்து தமது நீதி கடன்களை நன்றி நன்றி. எப்படி புழுதி அடிக்கிறேன்னு சொல்லி பாகுபலி படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தோத்து போய் அவ்வளவு பார்த்தீங்கன்னா அவ்வளவுக்கு இந்த காட்சியை பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பேர் இருக்கிற காட்சி அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது. பிள்ளையாருடைய இந்த தேர் நகர்ற காட்சியை பாருங்க. அது மட்டுமே இல்லாம பார்த்தீங்கன்னா இங்காலே பெண்கள் இந்த தேரை இழுக்கிற காட்சியை பாருங்க. புழுதியெல்லாம் பறக்க பாகுபலி படத்தை மிஞ்சிய பிரம்மாண்டமாக இந்த காட்சி இருக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது. பிள்ளையாருடைய தேர் கோயில் பின்புறமாக வந்தவர்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. பிள்ளையார் வார காட்சியை பாருங்க, உலகத்துக்கு அழகா இருக்குன்னு சொல்லி. அம்மா வணக்கம். வணக்கம் வணக்கம். ஆண்டி கதைக்கிறீங்களா? ஆண்டி வணக்கம். எங்கேருந்து வாரீங்க? அத்தாயிலேருந்து வரோம். என்னம்மா நினைச்செல்லாம் நடக்குதா? ஓ நல்லபடியா நடக்குது. சரி சரி. வணக்கம் ஐயா. சொல்லுங்க. எங்கேருந்து வாரீங்க? இது தாமந்தோடு. என்ன மாதிரி ஐயா திருவிழா நடக்குது? எல்லாம் நடக்கும். சிறப்பாக இருக்குதா? ஓ நல்ல சிறப்பாக நடக்கும். பிள்ளையார் இழுக்கிறதுக்காக வந்துருக்குறீங்க? ஆமாம். ஒரு வருஷம் பாருதா? ஆமாம், ஒவ்வொரு வருஷம் பாரு. அப்போ என்ன நடக்குது நீங்கள் நினைச்சதெல்லாம்? நினைக்கிறதெல்லாம் நடக்குது. என்ன நடக்குது? எல்லாம் நடக்கும். அண்ணா வணக்கம் அண்ணா. அண்ணா பேர்? ரவீந்திரன். எவ்வளோ கிழமை அண்ணா வாரீங்க கோயிலுக்கு? வருஷம் பாரா இன்னைக்கு வந்தது? நாங்கள் பஞ்சாயத்து மக்கள் எல்லாம் வந்தது. ஏஜென்ட் நடக்குது அண்ணே? வாரணி ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். அவன் என்ன மாதிரி காலமெல்லாம் போகுது? காலம் பக்தியோட தான் போகுது, தெய்வ தரிசனத்தோட தான் போகுது. எனக்கு ஒரு காலடியில் ஞாபகம் வந்து நின்றது, ஒரு தெய்வ சக்தி இருக்குது என்னில். அதனால நான் இப்போ தெய்வத்தோட தான் நிற்கிறது, கடைசி வரையும் தெய்வத்தோட தான் நிற்பேன். 2016 வந்துட்ட காலடியில்.
அப்போ ஒரு அம்மா சொன்னவ உங்களோட தெய்வம் இருக்குண்டு. அதுக்கு பிறகு நான் கல்யாணம் கட்டாத ஆக்கள் குழந்தை இல்லாத ஆக்களுக்கு இல்லை ஒரு கணக்கு இருக்கு சொல்லி கொடுக்குறோம். நான் ஏன் தெரியுமே யாரும் எங்கேயாவது நல்லா இருக்க வேணும். சரியோ நல்லா இருக்க வேணும். நல்லா இருக்க வேண்டிய ஒரு தொண்டு செய்கிறேன். விளங்க இல்லை எல்லாரும் செய்ய இல்லாத அதை எல்லாரும் செய்ய மாட்டோம் கதைக்க மாட்டோம் அதை பற்றி. விளங்க இல்லையே நான் அதை சொல்லி கொண்டே இருக்கிறேன். யாருக்கும் சிலருக்கு அதை பிடிக்காம இருக்கும் அது வேறு. ஆனால் நான் செய்ய வேண்டிய ஒரு கடமை என்ன அடுத்தவனுக்கு உதவி செய்ய வேணும். ஆமா இல்லையோ நீங்கள் கல்யாணம் கட்ட இல்லைன்னா உங்களுக்கு சொல்லி தருவேன் என்ன செய்ய வேணும்ட்டு. குழந்தை இல்லைன்னா சொல்லி தருவேன் என்ன செய்ய வேணும். ஆமா இல்லையோ உங்களுக்கு எத்தனை பிள்ளையா? கல்யாணம் கட்ட இல்லை. கல்யாணம் கட்டாட்டி நீங்கள் இருக்கால் ஒரு அர்ச்சனை தாட்டில் குங்குமம் பட்டும் வச்சுட்டு கொண்டு அம்மனுக்கு செவ்வாய் பள்ளியில் அர்ச்சனை செய்யுங்க. உங்களோட பேர் அர்ச்சனையை சொல்லி உங்களோட நட்சத்திரம் பேர் எல்லாம் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க. ஒரு மாதத்துல கல்யாணம் நடக்கும். வயசு இருக்கு நான் கல்யாணம் கட்டிடுவேன். நீங்க புறம் என்ன சந்திக்க மாட்டீங்களா? நான் இப்ப சொல்லி தரேன். நீங்க செய்யுங்க. அப்படில கல்யாணம் கட்டினா பிறகு மனுஷி ஒரு 3 பிள்ளை இருக்க ஒரு விதிமுறை இருக்கு சாத்திர முறை இருக்குது. சரியோ எனக்கு முதல் 2 பிள்ளை இருந்து 3வது ஒரு பொடியன் பேத்திலாம் போன வருஷம் மனுஷன் கூட்டு வந்து லண்டனுக்கு போயிட்டான். 3வது பிள்ளை குடும்பத்தை உயர்த்தும். அதுக்கு தான் 3 பிள்ளை இருக்க ஒரு விதிமுறை இருக்குது. சரியோ நீங்கள் என்ன செய்யுங்க நீங்க பிறகு கல்யாணம் கட்டினா பிறகு வியூவர்ஸ் எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்க. வடிவாவ வீட்டு துறம் அந்த முழுகி 5, 7, 9 ஆம்பளை பிள்ளை 4, 6, 8 பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளை வேணுமெண்டா மகாலட்சுமி நேர்த்திக்கடன் வைக்க வேணும். ஆம்பளை பிள்ளை வேண்டாம் கிருஷ்ணவானுக்கு நேர்த்திக்கடன் வைக்க வேணும். எந்த மாற்றமும் கிடையாது. கிருஷ்ணவான் கேட்ட வரம் தர்றவர் செய்வான். சரியோ விளங்குது. முக்கியம் இது கணவருக்கு தெரிய வேணும். தெரிய விளங்குது. எங்க இது என்ன யூடியூப்ல போடுவேனா? சந்தோஷமா ஐயா சந்தோஷமா தொடர்ந்து பாருங்க. இவ்வளவு பக்தி பூர்வமாக பிள்ளையாருடைய தேர் இழுத்துக்கொண்டு வேண்டும் சொல்லி இந்த இடத்துல பெண்கள் தீச்சட்டி ஏந்தி நிற்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது. பக்தர்கள் எல்லாம் தங்களோட அன்பை வெளிப்படுத்துற மூலமாக பிள்ளையாருடைய வடத்தை இறுக பற்றி பிடித்து எழுந்து கொண்டு வாழ்றாங்க. இந்த இடத்துல காணலாம். இன்னொரு அழகான காட்சின்னு சொல்லி பாருங்க. தொடர்ந்து வடத்தை கொண்டு வர காணக்கூடிய இருக்குது. ஆண்கள் இதில் பிரதட்டை அடிக்கிற நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து இதில் பிரதட்டை அடித்து போய்கொண்டிருக்கு. நம்ம பாருங்க பிள்ளையார் பாருங்க எவ்வளோத்துக்கு அழகாக இந்த இடத்துல வீட்டில் இருக்காருன்னு சொல்லி தேர் சுற்றி வந்த தொடர்ந்து இதில் மக்கள் வந்து பக்தர்கள் வந்து வணங்குறத நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஜூஸ் எல்லாம் கொடுத்து கொண்டு காணக்கூடிய மாதிரி இருக்குது.